வாதாய் வளைந்து நெளிந்து ஒல்லியாக உயர்ந்து வளர்ந்திருந்தது அந்த அழகிய நெல்லி மரம். தூவானத்திற்கே வெட்கப்பட்டு இழுத்து போர்த்து இருந்தது கருப்பு ஈர ஆடையை. வெண்முத்துக்கள் சிந்திய மலைத்துளி போர்வையில் அடுக்கடுக்காய் வெளிர்பச்சை இலைகள், இலைகளுக்கு போட்டியாக பச்சை ருத்ராட்சங்கள் என சடை சடையாய் நெல்லிக்கனிகள். சில வருடங்களுக்கு முன்னர் என் அண்ணன் எடுத்த புகைப்படம் இப்போது என் கையில். புகைப்படத்தில் மரம் சிலிர்க்க, மனப்பாடத்தில் சிலிர்ப்பதோடு பின்னோக்கி பயணித்தேன். இன்னைக்கு நெல்லி மரம் சுத்த போகணும், வர்றியா? உங்க அக்காளுக்கு தான் வயசாயிடுச்சு, வாக்கப்பட ஒரு பைய வர காணும். மரத்தை சுத்தனா சீக்கிரம் கல்யாணம் கை கூடும். துணைக்கு வாடா சந்திரா என்று கிராமத்துக்கு வந்திருந்த என்னை இழுத்து கொண்டிருந்தார் பேரன் பேத்திகளை டா போட்டு அழைக்கும் மீனாட்சி பாட்டி. அவருக்கென்னவோ ஆண் பிள்ளைகள் என்றால் அத்தனை பிரியம். எனக்கு அப்படி என்ன வயசாகிடுச்சு? அவளை கூப்பிடாமல் என்னை ஏன் கூப்பிடுகிறார்? நான் போய் அவளுக்காக என்ன செய்துவிடப் போகிறேன்? இல்லை, என்னை விட வயதில் மூத்த அண்ணனையாவது கூட்டிக்கிட்டு போகலாமே என்றெல்லாம் எனக்கு தோன்றவே இல்லை. வர்றேன், அங்க என்னெல்லாம் நடக்கும் என்று கேட்டேன். ஐயர் வருவாரு, நெல்லி மரத்துக்கு முன்பு வந்து பச்சரிசி, தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் தலைவாழை இடையில வைத்து அதில் கும்பம் வைத்து பூஜை செய்து தீபாராதனை எல்லாம் செய்வார். கும்ப தண்ணிய மரத்துல தெளிச்சு பின்பு மக்களுக்கு தெளிப்பார். உங்க அக்கா வயசொத்த பிள்ளைய நிறைய வரும், தங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் என்று வேண்டி மரத்தை 21 வாட்டி சுத்தி வருவாங்க. அப்பாவின் பணியை ஒட்டிய படிப்பெல்லாம் வெளியூரில் இருந்ததால் உள்ளூர் நிகழ்ச்சிகள் பற்றிய ஞானம் எதுவும் இல்லை. பாட்டி சொல்ல சொல்ல போய் பார்ப்போம் என்று அவருடன் புறப்பட்டேன். காலை வெயில் பனியை கரைத்து பருகி கொண்டிருந்தது. ஊரணி கரையை ஒட்டி மேற்கே இருந்த வித்யா பாடசாலையின் தோட்டத்தில் இருந்தது நெல்லி மரம். மா, பலா, வாழை என பல மரங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட்டத்திற்குள் காதலனை தேடும் கள்ளியை போல தனித்து தெரிந்தது நெல்லி மரம். வித்யா பாடசாலை எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். அதற்குள் இருந்தது சின்ன தோட்டம் என்பதால் வந்திருந்த 20-30 பேர் கூட திருவிழா கூட்டத்திற்கு இணையாக இருந்தார்கள். பூஜை புனஸ்காரங்கள் முடிந்து அரிசி காய்கனிகளை முடிந்து கொண்டு டிவிஎஸ் 50யில் புறப்பட்டு சென்றார் ஐயர். சந்திரா, இங்கே இருப்பா, நான் போய் உங்க அக்காளுக்காக சுத்திட்டு வந்துடுறேன் என்று மரத்தை சுற்ற ஆரம்பித்தார் மீனாட்சி பாட்டி. பாட்டி போற வேகத்தை பார்த்தால் அவருக்கே நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் போல என்று நினைத்து கொண்டேன். மரத்தை பார்க்க நெல்லி மரத்தை போலவே ஒல்லியாக, நெல்லி மரத்தை சற்று தள்ளி வைத்து என்னை பார் என்பது போல ஒரு வசீகரத்துடன் சுற்றி வந்தாள் அவள். கார்குழல் காதுகளில் குளைய கருநீள விரிசடையும், தங்க தோள்களில் உருளும் கருமணி மாலையும், தாமரை நிற தாவணியும், பிச்சிப்பூ நிற பாவாடையும், ஏதோ ஒன்று என்னை அவளிடம் ஈர்த்தது. இவையெல்லாம் அன்றி அவளின் சலக் சலக் கொலுசொலிதான் முதலில் அவளை பார்க்க வைத்தது என்பதை பின்னாளில் அறிந்து கொண்டேன். டிஷர்ட் ஜீன்ஸில் இருந்த என்னை ஏதோ வித்தியாசமாக இருக்கிறானே என்பது போல அவளும் ஓரிரு முறை கடைக்கண்ணால் பார்த்தாள். என்ன சந்திரா, இப்படி ஆவுன்னு பராக் பார்த்துக்கிட்டு இருக்க? யாராவது பைய தூக்கிட்டு போனா கூட தெரியாதே உனக்கு என்று பிதற்றி கொண்டே வந்தார் வேண்டுதலை முடித்து கொண்ட பாட்டி. பள்ளியை விட்டு வெளியில் வந்தபோது என் வயதிலும் என் அண்ணன் வயதிலும் நிறைய இளவட்டங்கள் தென்பட்டார்கள். கூடி நின்றோ சைக்கிளில் அமர்ந்தோ அரச மர நிழலிலோ நின்று பேசி கொண்டிருந்தாலும் அவர்கள் கண்கள் எல்லாம் பள்ளியின் வாசலிலே தான் இருந்தது. பூவிருக்கும் இடத்தில் தானே வண்டுக்கு வேலை. என்னிடம் இருக்கும் கெட்ட குணங்களில் ஒன்று, யாரையாவது பார்த்து எனக்கு பிடித்து போனது என்றால் உடனே அவங்க கிட்ட போய் பேசி எப்படியாவது நட்பாயிடுவேன். அப்படித்தான் இன்றும் பாட்டியுடன் செருப்பு மாட்டி கிளம்பும் போது செருப்பை கலட்டி விசிறிவிட்டு விறுவிறுவென பள்ளிக்குள் சென்று அவளிடம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். திடுதிப்பென முகம் தெரியாதவர் வந்து பேச
சற்றே அதிர்ந்து விட்டாள் அவள். காற்றின் சீற்றம் அதிகரித்தது. இலைகளின் ரகசிய பேச்சுக்கள் சலசலத்தன. சற்றெல்லாம் சுதாரித்து கொண்டு, அப்படியா, சரி என்றெல்லாம் தலையாட்டு கேட்டுக்கொண்டான். திரும்ப எப்ப மீட் பண்ணலாம் என்றதற்கு, செவ்வாய்க்கிழமை மாலை அம்மன் கோவிலுக்கு வருவதாக அவள் சொல்லியிருந்தாள். கடவுளே, இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. வீட்டிற்கெல்லாம் அழைக்க மாட்டாளோ என்று எண்ணி, பார்த்தவுடனேயே எப்படி கூப்பிடுவாள் என்று எண்ணி எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். உங்க பேரு சொல்லவே இல்லையே என்றேன் நான். நீ வா போ என்றே சொல்லலாம். மரியாதை எல்லாம் எதுக்கு? என் பேரு பூரணி, அன்னபூரணி என்று விட்டு, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கிறது என சிட்டாக பறந்தாள் அங்கிருந்து. வீட்டிற்கு வரும் வழியில், சந்திரா, இந்த இடத்தில் ஒருத்தி சலக் சலக்குன்னு சிலுப்பிக்கிட்டு தெரிஞ்சாலே, அவளை பற்றி என்ன நினைக்கிற? உனக்கு பிடிச்சிருக்கா என்றார் மீனாட்சி பாட்டி. அக்காவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும் என்று தானே கூட்டி வந்தார். ஆனால் யாருக்கு பொண்ணு பார்க்குது பாட்டி? விவரமான ஆளுதான் என்று நினைத்து, பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு, ஒரே நாளில் எப்படி சொல்லிட முடியும்? எதுக்கு பாட்டி கேட்குற? யார் அந்த பொண்ணு என்று கேட்டேன். உன் வயசு தான் அதுக்கும். நம்ம போர்ட்டுக்காரு சிங்காரம் தெரியுமா உனக்கு? உங்கள் தாத்தாவோட என்று நீட்டி முழங்கி ஒரு கதையை சொல்லி, அவர் பேத்தி தான் இந்த சிலுப்பி என்று பாட்டி தொடர்ந்து கொண்டிருக்க, எதிரில் அண்ணன் பைக்கில், காலங்காத்தால கிளம்பி போனீங்க 2 பேரும், ஒரு நெல்லி மரத்தை சுற்றி வர இவ்வளோ நேரமா? அங்கே உங்களை காணோம் என்று 4 பக்கமும் எங்களை விரட்டிக்கிட்டு இருக்காரு அப்பா என்று பொறுமி தள்ளினான். சரி சரி, நீ பாட்டியை கூட்டிக்கிட்டு போ, நான் நடந்து வருகிறேன் என்று பாட்டியை அண்ணனுடன் பைக்கில் அனுப்பிவிட்டு காலார நடந்து வந்தேன். பல 100 அடிகள் எனக்கு முன்பு பூரணி சென்று கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. பிடி உஷா அளவிற்கு இல்லைனாலும் ஓட்ட நடை நடந்து பூரணியை நிறுத்தி சேர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அவளுடன் வந்த 2 தோழிகள் எங்களை மேலும் கீழும் பல 100 முடவை பார்த்து விட்டார்கள். அவர்களிடமும் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கை குலுக்க, வெக்கத்தில் நாணி கோணினர். ஒரு திருப்பத்தில் இருவேறு திசைகளில் திரும்பி 2 வீடுகளுக்கும் சென்று சேர்ந்தோம். கிராமத்தில் இருக்கும் வரையிலும் வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ நாங்கள் சந்தித்து கொள்ள தவறியதே இல்லை. அண்ணனுக்கு பார்த்துருக்கோம், அண்ணி பிடிச்சிருக்காளா என்று கோவிலில் ஒரு முறை மீனாட்சி பாட்டி என்னை இடித்து காண்பித்தார். நெல்லி மரத்தில் பார்த்தோமே, அந்த சிலிப்பிதான் என்றும் எனக்கு நினைவூட்டினார். ஒரு கணம் நான் அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. எதிர் வரிசையில் நின்றிருந்த பூரணி எங்களை பார்த்து வெள்ளி கீற்றாய் புன்னகைத்தார். அப்படி என்னதான் இருக்கு இந்த ஆல்பத்தில்? எப்போ வந்தாலும் ஆல்பத்தையே தூக்கி வச்சுக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி சூடா காஃபி போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்பு, இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல என்று சோஃபாவில் மெய் மறந்து படம் பார்த்து கொண்டிருந்த என்னை அழைத்து கொண்டிருந்தார் பூரணி அண்ணி. அண்ணனின் வீட்டிற்குள் நுழைந்த போதே என் கணவர் காட்டிய தொட்டியை மீண்டும் பார்த்தேன். அழகிய நெல்லிக்கன்று கொழுந்து விட்டு குலைந்து கொண்டிருந்தது வாசல் கீற்றில்.